ஒரு கிராமத்தில் செல்வம் என்ற இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் திறமை இருந்தாலும் அவனது கோபம் எல்லாவற்றையும் கெடுத்துவிடும். அவனது கோபத்தை குறைக்க நினைத்த தந்தை அவனிடம் ஒரு மரப்பலகையையும் சில ஆணிகளையும் கொடுத்து, உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் ஒரு ஆணியை இந்த பலகையில் அடி என்றார். முதல் நாள் செல்வம் 30 ஆணிகளை அடித்தான். ஆனால் பலகையில் ஆணி அடிப்பது கடினமாக இருந்ததால் அவன் மெல்ல மெல்ல தன் கோபத்தை குறைக்கத் தொடங்கினான். சில நாட்களில் அவன் கோபப்படுவதை முழுமையாக நிறுத்திவிட்டான். இப்போது தந்தை, நீ கோபப்படாத ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை பலகையிலிருந்து எடு என்றார். சில வாரங்களில் பலகையில் இருந்த எல்லா ஆணிகளும் எடுக்கப்பட்டன. அப்போது அந்த பலகையை சுட்டிக்காட்டிய தந்தை, மகனே, ஆணிகளை பிடுங்கிவிட்டாய், ஆனால் அந்த துளைகளை பார். இந்த பலகை இனி ஒருபோதும் பழையபடி மாறாது. அதேபோல்தான் நீ கோபத்தில் கொட்டும் வார்த்தைகளும். நீ மன்னிப்பு கேட்டாலும் அடுத்தவர் மனதில் நீ ஏற்படுத்திய வடு அப்படியே இருக்கும் என்றார். செல்வம் தனது தவறை உணர்ந்து அனைவரிடமும் அன்புடன் இருந்தான்.